ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கதையோட பேர் பரிசு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்து வழியாக புத்தர் ஒருவர் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே புத்தரை அவமதித்து பேசுகிறாங்க. அப்போது அந்த புத்தர் சொல்கிறாரு, வேறு எதுவும் என்கிட்ட பேசணுமா? நான் இப்போ ஒரு சின்ன வேலை விஷயமா பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு திரும்ப இதே வழியாக தான் வருவேன். அப்போ என்கிட்ட பேசலாம் அப்படின்றாரு. அதுக்கு ஊர் மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. என்னடா நம்ம அவமதிச்சிட்ருக்கோமே, இவர் வேறு எதுவும் பேசணுமா அப்படின்னு கேட்குறாருன்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ புத்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை அவமதிக்கணும்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவமதிச்சிருக்கணும். இப்போ என்னை அவமதிக்கிறது யூஸ் கிடையாது. ஏன்னா அவமதிக்கிறது உங்களோட சுதந்திரம், அதை ஏற்றுக்கிடாதது என்னோட சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணுன்னா, நான் ஒரு கிராமத்துக்கு போகிறேன். அங்கே எனக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்வீட் எனக்கு பிடிக்கலைன்னு நான் வேணான்னு சொல்கிறது என்னோட விருப்பம். ஸோ அந்த ஸ்வீட்டை அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஊர் மக்கள்கிட்ட அவர் கேட்குறாரு. அதுக்கு கூட்டத்தில் இருந்த ஒருத்தர், அந்த ஸ்வீட்டை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு புத்தர் சொல்கிறாரு, இதே மாதிரி தான் நீங்கள் என்னை அவமதிக்கிறது உங்களோட சுதந்திரம், அதை ஏற்றுக்காதது என்னோட சுதந்திரம். ஸோ நான் ஏற்றுக்கிடாதது உங்ககிட்டயே தான் இருக்கும் அப்படின்றாரு. அப்போ நீங்களே அந்த ஏற்றுக்கிறாததையும் நீங்களாக வச்சுக்கிறதுக்கு தான் சமம் அப்படின்றாரு. அதே மாதிரி தான் நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சாதான் அதை அக்செப்ட் பண்ணிப்போம், பிடிக்காதது ஏற்றுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் ஒருத்தவங்க நமக்கு ஒரு விஷயம், நல்ல விஷயம் சொன்னாலும் கெட்ட விஷயம் சொன்னாலும் அதை நம்ம ஏற்றுக்கிறது நம்மளுடைய விஷயந்தான். அதே மாதிரி தான் எல்லா விஷயமும். இதுதான் இந்த கதையோட கருத்து. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.